இன்னைக்கு நைட் அவுட் ரொம்பவே ஜாலியா இருக்க போகுது. டென்ட் அடிக்கிறதுக்கான ஆணியை நான் கொண்டு வர மறந்துட்டேன். ஐயோ நான் பாலா தேங்காய் வியாபாரி, உன்னால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா? இப்ப டென்ட்டை எப்படிதான் போடுறது எங்க சொல்லு. நீங்க மத்த பொருட்கள் எடுத்து வைங்க, டென்ட் போடுறதுக்கான வேலையை என்கிட்ட விட்டுடுங்க. அம்மா அட, நீ என்ன பண்ணி இருக்கிற உப்பி? என்னங்கம்மா, என்னோட புதுமையான ஐடியா எப்படி இருக்கு? உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? நிச்சயமா. ஏன்னா நேச்சர்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை யோசிக்காம கொள்ளாம தொந்தரவு பண்ணோம்னா அதோட விளைவு மோசமாயிடும். அம்மா, இந்த சின்ன சின்ன கல்லுனால என்ன பெரிய பாதிப்பு வந்துட போகுது? பின்ன என்னவா, சில சமயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விளைவை ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய இழப்பா? அது எப்படிமா? இத சொல்றேன். வாவ், இதுக்கான அர்த்தம் ஸ்டோரி டைம் வித் சுதாமா. தி ஐலாண்ட் ஆஃப் ஸ்டாச்சூஸ். பல வருஷங்களுக்கு முன்னாடி கடல்ல ரொம்ப தூரத்துல ரொம்பவே அழகான ஒரு ஐலாண்ட் இருந்தது. அங்க பெரிய பெரிய மரங்கள், அழகான குளம், அதுக்கப்புறம் சுவையான தண்ணீரை கொட்டுற அருவி இருந்தது. அட ஆமா, இங்க இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த இடத்தோட அரிய வெள்ளை கற்கள், அது மூலமா உலகின் அரிய சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அச்சச்சோ, ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. ஏய், கீழே இறங்கு. நீ இப்படிதான் கல்ல கீழே இறக்குவியா? சொல்லு. மன்னிக்கணும் அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்தா இந்த கல்லோட பாரத்தால என் படகே மூழ்கி இருக்கும். அதான் எச்சரிக்கை விடுக்காம அப்படி செய்ய வேண்டியதாயிடுச்சு. நீ விசித்திரமான ஆளா இருக்கியே, யாரோட தலையாவது உடைஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? ஓ, விசித்திரமானவன் நானா இல்ல உங்க தீவோட விதிமுறையா? இப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? சிற்பங்களை செய்யற கலையை கத்துக்கணும்னா நாமளே கல்லை எடுத்துக்கிட்டு வரணும்னு. பெருசா பேசுறீங்க. முதல்ல உங்க விதிமுறையை சரி பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க. நான் கிளம்புறேன். இவன் சொல்றதும் சரிதான். நம்ம நாட்டோட விதிமுறைகள் தான் தப்பா இருக்கு. தினந்தன இந்த கற்களோட தொல்லைகள்ல இருந்து விடுதலை வேணும்னா நாம மகாராஜா கிட்ட பேசிதான் ஆகணும். நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. அது விஷயம் என்னன்னா மகாராஜா, அதாவது நம்ம ராஜ சிற்பி அமர் சிங்கோட சிற்ப கலைகள் ரொம்பவே பிரபலமானது. அதனால ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் மக்கள் அவர்கிட்ட சிற்ப கலைகளை கத்துக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது நமக்கு பெருமையான விஷயம் தானே. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை அது கிடையாது மகாராஜா. பிரச்சனை சிற்பக்கலையை கத்துக்கிற நிபந்தனை. அந்த நிபந்தனை என்னன்னா, யார் சிற்பக்கலையை கத்துக்கிறாங்களோ அவங்க அந்த கல்லை தானே எடுத்துட்டு வரணுங்கிறது தான். இந்த நிபந்தனையால நம்ம கரை கிட்ட வெறும் கற்களாவே குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால நாங்க வியாபாரம் செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அமைச்சரே, நம்ம ராஜ்யத்துல கற்களுக்கான தட்டுப்பாடு இருக்கா? வர்ற கலைஞர்கள் கிட்ட கல்லை கொண்டு வர சொல்றதுக்கு. நீங்க என்ன பேசுறீங்க மகாராஜா? எந்த இடத்துல தங்கம், வெள்ளி, சாப்பாடு, தண்ணி எதுக்கான குறையும் இல்லாத போது அந்த இடத்துல கல்லோட தட்டுப்பாடு எப்படி இருக்கும் மகாராஜா? அப்படின்னா என்னதான் விஷயம்? அமர் சிங் எதையோ யோசிச்சுதான் இந்த விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கணும். அது நீங்க சொன்னீங்கன்னா அமர் சிங்க இங்க வர சொல்லி அழைப்பு அனுப்பலாமா? வேண்டாம், அவரு ராஜ கலைஞர் மட்டும் இல்ல, என்னோட நண்பரும் கூட. அதனால நானே என்னோட நண்பரை பார்க்க போறேன். அப்புறம் மகாராஜா ஹிம்பிந்து தன்னோட மக்களோட அமர் சிங்கோட சிற்ப பள்ளிக்கூடத்துக்கு போனாரு. அங்க மகாராஜாவே வர்றத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் அமர் சிங் மகாராஜா இங்க வர்றதுக்கான காரணத்தை கேட்டாரு.
அதுக்கு மகாராஜா சிற்பக்கலையை கத்துக்கிறதுக்காக கற்களை கொண்டு வர்றதுக்கான தனிப்பட்ட விதிகளை பத்தி கேட்டாரு. மகாராஜா, நம்மளோட ராஜ்யம் சின்னதா இருக்கு. இங்க இருக்கிற மண்ணு, மரங்கள், செடிகள், அவ்வளவு ஏன் கற்கள், இது எல்லாமே இயற்கை கொடுத்த பரிசு. அப்புறம் இயற்கை நிதானமா யோசிச்சு எல்லா பரிசையும் நமக்கு கொடுத்துருக்க. இந்த மரம், செடி, தண்ணீர், மழை, கற்கள், இது எல்லாமே இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை கையாடல் செஞ்சா கூட இயற்கையோட சமநிலை சீர்குலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இங்க எதுவுமே மிஞ்சாது. அப்படி எதுவுமே மிஞ்சாதுன்னா நம்மளோட வருங்கால சந்ததிக்கு நாம எதை கொடுப்போம்? அற்புதம் அமர் சிங், அற்புதம். உன்னோட எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுல சந்தோஷம். இப்ப நாம உங்க பிரச்சனைக்கு வருவோம். நீங்க சிற்பங்கள் கத்துக்க கற்கள் கொண்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் தனி கரையை உருவாக்குறதுக்கு ஏற்பாடுகள் செய்யறேன். அது மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றி மகாராஜா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். மகாராஜா சொல்ல கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ராஜா சொன்னது போலவே கற்களை கொண்டு வரவும் கொண்டு போகவும் ஒரு தனி கரையை ஏற்பாடு பண்ணாரு. அதனால வியாபாரிகளும் தங்களோட வியாபாரங்களை ரொம்ப சந்தோஷமா செஞ்சாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் மகாராஜா ஹீமா பிந்தோட இடத்துக்கு அவருடைய மகன் ராஜ்தீப் அரியணை ஏறினதும் அதுக்கப்புறம் எல்லாமே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிடுச்சு. மகாராஜா ஹீமா பிந்து அப்புறம் புது மகாராஜா ராஜ்தீப்போட யோசிக்கிற வழி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இவரோட ஒவ்வொரு முடிவும் லாபத்துக்காக மட்டும்தான் இருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஆரம்பத்துல யார் குற்றம் சாட்டினாங்களோ அவங்க மறுபடியும் சிற்ப கலைஞர் அமர் சிங் அப்புறம் கற்களை கொண்டு வர விதிமுறைகளை பத்தி ராஜ்தீப்புக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அமர் சிங்க ராஜ அரசவைக்கு வர சொல்லுங்க. மன்னிக்கணும் மகாராஜா, அவரு உங்க அப்பாவோட நண்பர். நீங்க தான் அவரை நேர போய் பார்க்கணும். உங்களுடைய அப்பா கூட இப்படிதான் செய்வாரு. ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, அப்பாவோட இடத்துல இப்ப நான் மகாராஜாவா இருக்கேன். என்னுடைய உத்தரவை உடனே நிறைவேத்துங்க. கொஞ்ச நேரத்துல புது மகாராஜாவோட உத்தரவின்படி அமர் சிங் தர்பாருக்கு வந்து சேர்ந்தாரு. உங்ககிட்ட சிற்பக்கலையை கத்துக்கிறதுக்கு கற்களை அவங்களே கொண்டு வரணுங்கிற விதிமுறைய நான் இன்னைக்கே இப்பவே தள்ளுபடி செய்யணும்னு உத்தரவிடுறேன். ஆனா மகாராஜா, இதனால நமக்கும் நம்ம ராஜ்யத்துக்கும் பெருத்த நஷ்டம் ஏற்படும். நஷ்டம் லாபம் அதை என் கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க கற்களை கொண்டு வர விதிமுறைகள்னால பல கலைஞர்கள் இங்க வரவே முடியறதில்ல. அதனால இனிமே அந்த விதிமுறை இருக்காது. அப்புறம் கலைஞர்கள் இங்க வரவும் கஷ்டம் இருக்காது. ஜனங்க வந்தா வியாபாரமும் வரும். வியாபாரம் நடந்தா முன்னேற்றமும் ஏற்படும். ஆனா நான் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்ல. நீங்க இந்த ராஜ்யத்துக்கு நிறைய சேவை பண்ணிருக்கீங்க. அதனால இந்த ராஜ்யம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஆனா இனிமே நீங்க ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். அதனால உங்க சேவைகள்ல இருந்து நாங்க உங்களுக்கு முக்தி அளிக்கிறோம். உத்தரவு மகாராஜா. தன்னோட லாபத்துக்கு முன்னாடி மகாராஜா ராஜ்தீப்புக்கு வேற எந்த யோசனையும் புலப்படல. அதனால இப்ப புது விதிமுறைகள் வந்ததுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல ராஜ்யத்துல மக்கள் கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சது. அதிகப்படியான அளவுல தோண்ட ஆரம்பிச்சாங்க, கற்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க. கற்கள் எடுக்க ஆரம்பிச்சதுனால மரங்கள் விழ ஆரம்பிச்சிடுச்சு. பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சதுனால மணல், தூசி, இதனால பயிர்கள் பாதிக்கப்பட்டுச்சு. வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. பூமி வறண்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மெல்ல மெல்ல மக்கள் அந்த தீவை விட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த தீவுல கல் சிற்பங்களை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி அமர் சிங் மகாராஜா ஹீமா பிந்துவுக்கு சொன்ன யோசனையின்படி ஒருவேளை இயற்கையோட சமநிலை ஒருவேளை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் சொல்லி இருந்தாரு. இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. இது போல ராஜாவோட தப்பான முடிவு நல்ல வளமையா இருந்த அந்த தீவை தரிசலாக்கிடுச்சு. அப்புறம் சந்தோஷமா இருந்த மக்கள் அவங்களுடைய வீட்டை விட்டு போக வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுடுச்சு. அங்க ராஜாவோட தப்பான டிசிஷனால அவர் ராஜ்யத்தை விட்டு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க கோபி அங்கிளோட தப்பான டிசிஷனால நாம இந்த டென்ட்டை இங்கேயே விட்டுட்டு போறோம். கோபி அங்கிள் அம்மா தான் சொன்னாங்கல்ல, நதிக்கரை கிட்ட இருந்து கற்களை எடுக்காதீங்கன்னு. இப்ப பாருங்க, அதனால தண்ணி டென்ட்டுக்குள்ள நுழையுது. ஓ நோ, சாரி அம்மா.
இப்போ நாம எப்படி தூங்குறது? பாபு, சீரு வாங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே. சுட்டி